ஆஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்ட் என்னோட செஷனுக்குள்ள பேரண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த குழந்தையோட ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருந்து இன்வால்வ் ஆவாங்க. ஒவ்வொரு செஷன்லயும், அதாவது வீக்லி ஒன்ஸ் கிடையாது, 2 வீக்ஸ் ஒன்ஸ் கிடையாது, எல்லா செஷன்ஸ்லயும் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? பேரண்ட்ஸா நீங்க பையன் பேச மாட்றான், குழந்தைங்க ஒழுங்கா பேச மாட்றாங்க, 2 வார்த்தை தான் பேசுறான்னு குழந்தையே பிளேம் பண்ணிட்டு இருக்கிற நீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒழுங்கான டெக்னிக்கை யூஸ் பண்றோமா? வீட்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி எஃபர்ட் எல்லாம் போட்டிருக்கோம்? ஸ்பீச் தெரப்பில விடுறோமே, அந்த டெக்னிக் எல்லாம் எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம வீட்ல பயன்படுத்துறோம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதோட காரணத்தினாலதான் நான் பேரண்ட்ஸையும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும் சரி ஃப்ரம் டே ஒன் ஆஃப் மை கெரியர் டில் நவ் நான் வந்து அலோவ் பண்றேன். அண்ட் மோர் ஓவர் அவங்களும் ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா இருந்திருக்காங்க. இதனால என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? 1 இயர் 2 இயர் கழிச்சுதான் அந்த ப்ராக்ரஸ் தெரியும் அப்படின்ற இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே நான் 6 7 மாசத்துல எல்லாம் ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கேன். ஒரு 2 வாரத்திலேயே சின்ன ப்ராக்ரஸ் தெரிஞ்ச பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரஸ்ட் பண்ண பேரண்ட்ஸ் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வீட்ல போய் அழகா இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்களுக்கும் ஜென்ரலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது. இதே மாதிரிதான் எவ்வளவு நாள் நம்ம நியூரோ டிபிக்கலா இருக்கிற நம்ம, அதாவது சோ கால் நார்மல் பீப்புள், நியூரோ டைவர்ஸ் அதாவது ஆட்டிசம் கிட்ஸ்க்கும் சரி ஏடிஎஸ்டி குழந்தைங்கள்ட்டையும் சரி எங்களை மாதிரி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நியூரோ டிபிக்கல் அதாவது சோ கால் நார்மல் பீப்புள் என்னைக்காவது அந்த குழந்தைங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு பேரண்டா இருந்து தெரபிஸ்டா இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா ப்ராக்ரஸ் ஈஸியா கிடைக்கும். ஜாப் சாட்டிஸ்பாக்சன் வந்து பீக்ல இருக்கும். அதாவது வெறும்னே கை காமிச்சிட்டு ஹாய் சொன்ன குழந்தைங்க, பாய் சொன்ன குழந்தைங்க எல்லாருமே பாய் மேம், டேக் கேர், see you tomorrowன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டிஸ்சார்ஜ் ரேட்லாம் அதிகமாகும் போது அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் உங்களோட ஜாபோட பர்பஸ் வந்து அன்னைக்கு கிடைக்கும். எவ்ரிடே எனக்கு ஒரு சின்ன சின்ன ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, என்னோட ஜாபோட பர்பஸ் என்ன, குழந்தைங்கள பேச வைக்கிறதுக்கு. அது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருந்தா நடக்கும் அப்படின்னாக்கா அது பண்ணிதான் ஆகணும்.